நவம்பர் மாதம் நடந்த சர்ச்சையில் கைது பிரச்சனையில் நான் அண்ணாமலை அவர்கள் அப்ப லண்டன்ல இருந்தாங்க. அப்போ அவங்கள நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவர் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்து அட்வைஸும் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னதுல நான் பாதி தான் பண்ணேன், மீதி பண்றதுக்குள்ள என்ன உள்ள போட்டாங்க. இருந்தாலும் அவர் எனக்கு வந்து அந்த எப்பவுமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அதற்கான நன்றியை நேரில் சொல்ல வேண்டியிருந்தது. அதுக்காகத்தான் அவர் லண்டன்ல திரும்பி வந்ததும். நம்பர் 1, வெல்கம் பேக். சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல இருவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்க கண்டிப்பா விவாதிச்சோம். அந்த விவாதம் இன்னும் முற்று பெறவில்லை. அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது. முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்திகளை தரேன். இப்ப அப்படி கொடுக்கறதுக்கு எந்த செய்தியும் இல்ல. ஓகேங்களா? இல்ல அதான் நான் இப்ப சொன்னதை நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்பாருங்க, நீங்க எதை வேணா எதிர்பார்க்கலாம். நான் வந்து எதை சொல்றேனோ அதை தான் சொல்ல போறேன். சரிங்களா? என்ன எந்த இல்ல உள்ள இப்ப நீங்க நான் என்ன விவாதிச்சேன் அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் பகிரணும்னா கண்டிப்பா தலைவரும் நானும் வந்து வெளியவே இங்கே வந்து பேசிருப்போமே. அது வந்து ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன். அதனால நீங்க என்னோட கருத்தை சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட என்ன பேசினேங்கிறதோட முழு விவரத்தையும் முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னுடைய கருத்தை நான் மீண்டும் கூட சொல்றேன். திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்தவரை முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறத தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்புறேன், நாளைக்கும் நம்புவேன். வேற எதுவும் இருக்கா? கொஞ்சம் தெளிவா இல்ல. இன்னைக்கு நாங்க வந்து கடந்த ஒரு மாதமாக என்னுடைய நான் சந்தித்து கொண்டிருக்கும் வேறுபாடுகள், என் வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சு இந்த ஒரு மாசமா. அந்த மாற்றங்களை பத்தி தான் நாங்க வந்து இன்னைக்கு பேசணும். கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்கோம். மொத்த அரசியலும் பேசி முடிச்சுட்டு தான் அவங்க கிட்ட சொல்ல போறோம். சரிங்களா?